Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்த நிலையில் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரதீப். வணக்கம் பிரதீப், விவரங்கள். வணக்கம் சுபா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக இரவு நேரங்களில் கோடை மழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, காவேரிப்பட்டினம், பர்கூர், ராயக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதமாக இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் கோடை மழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மேலும் இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு தொடர்ந்து 3 நாட்கள் கனமழை இருப்பதாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 3 மாதங்களாக ஆற்றில் நீர்வரத்து குறைந்த அளவே காணப்பட்டது. போதிய மழை இல்லாததால் கர்நாடக மாநில பகுதிகளிலும் தென்பெண்ணை ஆற்றங்கோர நீர்ப்பு பிடிப்பு பகுதிகளிலும் மழை இல்லாததால் தென்பெண்ணை ஆற்று நீர்வரத்து சரிந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாக இரவு நேரங்களில் மற்றும் கடந்த 3 நாட்களாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கர்நாடக மாநில பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழையானது தென்பெண்ணை ஆற்று நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்போது கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்துள்ளது. இன்றைய நிலவரப்படி வினாடிக்கு தென்பெண்ணை ஆற்றில் கேஆர்பி அணைக்கு 370 கன அடி நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடி கொள்ளளவில் தற்போது 49.70 அடி நீர் நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 370 கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் 2 நாட்களுக்கு தொடர் கனமழை உள்ளதால் மேலும் அணையில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் மேலும் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பதால் கேஆர்பி அணையிலிருந்து நீர் இன்னும் அதிகமாக வெளியேற்றப்பட வேண்டும் அதுவும் மாவட்ட நிர்வாக ஆட்சியர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீப். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.